இது எல்லாமே நான் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா by using the serial communication mode and also I need to wiring வந்து பார்த்தனா இவ்வளவு டிஸ்டன்ஸ் நான் வயரிங் பண்ணி ஆகணும். வயரிங் என்ன பண்ணனால டிஸ்டன்ஸ்லாம் பண்ணி ஆகணும். சொல்றது புரியுதா? இது கன்வென்ஷனல் மெத்தட். ரெண்டு ஒரு கண்ட்ரோலர் இருக்கு. கண்ட்ரோலர்ல வந்து பார்த்தனா I need to connect the three kind of devices. சரியா? ஏன்னா கன்வென்ஷன் பத்தி நான் இவ்வளவு கம்மியா தான் பண்ண முடியும் நாம. சரியா? இல்ல ஒருவேளை நான் 10 டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஒவ்வொரு டிவைஸுக்கும் I need to connect a single wire or pair wire. டேட்டா ரிசீவ் பண்றதுக்கு டேட்டா வாங்குறது என்ன பண்ணனால டேட்டா சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணனால ஒரு பேர் வேணா கனெக்ட் பண்ணியாகும். எவ்வளோ இந்த டிஸ்டன்ஸ் புரியுதா? கேபிளிங் காஸ்ட் ரெடியூஸ் பண்றதுக்கும் and also I need to interconnect the thousands of output devices கனெக்ட் பண்றதுக்கும் நான் என்ன பண்ண போறேன் ஒரு அன்கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் நான் யூஸ் பண்ண போறேன். சரியா? ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறேன் நான் என்கிட்ட ஒரு ப்ராஃபி பஸ் மாஸ்டர் இருக்கு. அதாவது இந்த ப்ராஃபி பஸ் மாஸ்டர் என்ன பண்ணுறோம் பிஎல்சி நான் கன் பண்ணி வச்சுக்கிறேன். இங்க ஒரு சேவ் என்ன பண்ணுவேன் பாட்டி சேவ் என்ன பண்ணுறேன் கன் பண்ணி வச்சுக்கிறேன். சரியா? இந்த சேவ் வந்து என்ன பண்ணுவேன் என்னோட எல்லா இன்புட் அவுட்புட் என்ன பண்ணுறோம் இங்கே கன் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த சிங்கிள் லைன் என்ன பண்ணுறானே ஐ மீன் RS485 கூட என்ன பண்ணுறானே அந்த நம்ம 4-5 கேபிளிங் இருந்துச்சு இல்லை அந்த கேபிளிங் கூட என்ன பண்ணுவாங்க ஒரு சிங்கிள் வயலில் என்ன பண்ண கன் பண்ணுவாங்க. சொல்றது புரியுதா? அங்க கேபிளிங் காஸ்ட் ரெடியூஸ் ஆகுது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் டிவைஸ் நம்பர் ஆஃப் இன்புட் அவுட்புட் டிவைஸ் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. ப்ராஃபிட் சொல்றது புரியுதா? அது புரியுதா? ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் ஐ கேன் யூஸ் த ப்ராஃபிட் பஸ் டிபி. ப்ராஃபிட் பஸ் டிபி தான் புரியுது. டிபினா டீசென்ட்ரலைஸ்ட் ப்ராஃபிட் பெரிபல்ஸ் சொல்லுவாங்க. புரியுதாப்பா? சரி ஒருவேளை சார் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வயரிங் பிரச்சனை இருந்துச்சு. நம்ம அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி RS485 ஒரு நார்மல் கம்யூனிகேஷன் மோட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் இந்த அவுட்புட் இன்புட் அவுட்புட் கனெக்ட் பண்ணிட்டோம் பை யூசிங் த மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ். சரியா? ஒருவேளை இப்போ அங்கே வயரிங் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அந்த 1000 மீட்டர்ஸில் இல்லை 1 கிலோமீட்டர்ஸில் எங்கே ப்ராப்ளம் இருக்குன்ட்டு என்ன பண்ணி வெரிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படிதானே? ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஆனால் இங்கே என்ன பண்ணலாம் ஈஸியாக டயக்னைஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக என்ன பண்ணலாம் டயக்னைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோட்டல்லே வச்சு என்ன பண்ணலாம் செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் ஒருவேளை இந்த சிங்கிள் லைன் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா நான் வந்து செகண்டரியா ரிடண்டா வந்து என்ன பண்ணுவேன் இந்த அந்த போர்ட் அப்படியே வெளியே தூக்கிட்டு இந்த போர்ட் இன்சர்ட் பண்ற மாதிரி செகண்டரி போர்ட் வந்து அப்ப எப்பவுமே என்ன பண்ணுவேன் இன்ட்ரெஸ்ட்ல வச்சுப்பாங்க. ரிடண்டா தான் உனக்கு யூஸ் ஆகும். புரியுதா? செகண்டரி போர்ட் எப்போ என்ன பண்ணுவோம் வச்சுக்கிறாங்க. ஸோ இதில் எப்போ ப்ராப்ளம் வந்தாலும் இந்த செகண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ண ஜஸ்ட் வயரிங் மட்டும் போர்ட்டை மட்டும் மாற்றி சொல்லிட்டு என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நான். ஸோ வயரிங்லேயும் கேபிளிங்லேயும் எந்த பிரச்சனையும் எப்பயும் வரவே வராது. ஸ்மால் பிஸ்னஸ் சொல்றது புரியுதா? ஸோ இவ்வளோ அட்வான்டேஜ் உனக்கு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆட்டோமேஷன். ப்ராசஸ் ஆட்டோமேஷனில் வந்து we are going to neglect the ஸ்லேவை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு ஃபுல்லாகவே வந்து டேரக்டாக என்ன பண்ணுவோம் நம்மளோட மாஸ்டரோட கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் பெரிபல்ஸ் இருக்கும் ப்ராசஸ் பிஏக்கும் வித்தியாசம் டிபிக்கும் பிஏ வித்தியாசம் பார்த்துக்கோ. ரெண்டுமே ப்ராஃபிட் பஸ் தான். டிபியில் வந்து we have two kind of communication ports. One is the master and the slave. அந்த in between வந்து ஒரு RS485 யூஸ் பண்ணி பண்ணாங்க. சரியா? பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே ஒன்லி மாஸ்டர் நம்மள்கிட்ட வந்து ப்ராஃபிட் மாஸ்டர் இருக்கு அண்ட் RS485 இருக்கு. நம்ம டேரக்டாக என்ன பண்ணுறோம் கம்பல் பண்ணிக்கிறோம். நம்ம இது கூட நம்மளோட ப்ராஃபிட் மாஸ்டர் நம்ம கம்பல் பண்ணிக்கிறோம். இதில் வந்து மாஸ்டர் ஸ்லேவு இந்த RS485 எல்லாமே டேரக்டாக நம்ம கண்ட்ரோல் ரூம் பிஎல்சியோட வந்து கம்யூனிகேட் பண்ண நம்ம பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பாரு இதில் கேபிளிங் காஸ்ட் ரெடியூஸ் ஆகுது அண்ட் ஆல்சோ வி கேன் கம்யூனிகேட் தி நம்பர் ஆஃப் இன்புட் அவுட்புட் நம்ம பண்ணால் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கவனிங்க இப்போ we have a ப்ராஃபிட் ஹப் இருக்கு. நம்ம வந்து பாரு இங்க நம்மள்ட்ட ஒரு அனல்பாட்லி பிஎல்சி இருக்கு, சீமென்ஸ் பிஎல்சி இருக்கு, சசிந்தர் பிஎல்சி ஒன்று இருக்கு. சரியா? இந்த நம்பர் ஆஃப் பிஎல்சியோட நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட பில் டிவைஸை கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். பை யூசிங் ப்ராஃபிட் ஹப் யூஸ் பண்ணலாம் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இப்படிதான் உனக்கு இருக்கும் பில் டிவைஸ். புரியுதா? பில் டிவைசஸ்லாம் ஒன்று பார்க்காத எல்லாமே ஒவ்வொரு இன்புட் அவுட்புட் டிவைஸ். இது இன்புட் அவுட்புட் டிவைஸ்னா நீ என்ன யோசிக்காத. இது ஒரு மோட்டரா இருக்கலாம், இந்த மோட்டரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதா இருக்கலாம், இந்த மோட்டரோட ஆர்பிஎம் செக் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இந்த மோட்டரோட ஆன் செக் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஒரு வோல்டேஜ் செக் பண்ணுற மாதிரி இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தோன்னா இது எல்லாமே ஒரு டிஜிட்டல் டேட்டா தானே உனக்கு.
எல்லாம் ஒரு டிஜிட்டல் டேட்டா தான் உனக்கு. அந்த டேட்டா ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறானே என்னோட பிஎஸ்ல நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் த ப்ராஃபி அப்படி நான் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? கவனி இதை பாருப்பா. பிஎல்சி நீங்க அன்னைக்கு காமிச்ச பிஎல்சி சிமென்ஸ் பிஎல்சி பாத்தீங்களா? இதானே இருக்கு. இந்த பிஎல்சில வந்து பார்த்தா அந்த கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் வந்து இதில் தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு டிவைஸ் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணா நம்ம ட்ரைன் பண்ற மாதிரி இருக்கும். லைனிங் உனக்கு இந்த தான் உனக்கு சரியா? அந்த கோட் கனெக்ஷனே உனக்கு இது மாதிரி தான் உனக்கு. நீ காமிக்கணும் தான் எடுத்து வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஸோ மாஸ்டர் சேவை சொன்ன தெரியும். மாஸ்டர் உங்களுக்கு வந்து அந்த டிபி அந்த வந்து பார்த்தீங்கன்னா பிஏஎஸ் சொன்ன தெரியுமா? மாஸ்டர் ஸ்லேவ் கம்யூனிகேஷன் சொன்ன தெரியுமா? இது மாஸ்டர் இது ஸ்லேவ் உனக்கு. இது டிபி கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க? ஒரு RS485 யூஸ் பண்ணி என்ன பண்ணாலும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். சரியாப்பா? இதெல்லாம் ஒன்று சேர்ந்தது தான்ப்பா இது. இந்த CB226 அந்த EM22777 வந்து ஒன்றா சேர்ந்ததா இது பிரிச்சு தான் வச்சுருப்பாங்க. காமிக்காத புரியுதா? ஸோ கவனி இது ஒரு கம்பேரிஷன் மேம். இந்த 4 to 20 மில்லியாம்ஸ் இருக்க ஒரு வயரிங் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் இது. ஆனால் இது வந்து பார்த்தோன்னா ட்ராஃபிக் பஸ் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ். இப்போ இதில் இந்த வயரிங்க்கும் இந்த கனெக்ஷன் வித்தியாசம் பாருங்க. இங்கே ஒவ்வொரு டெர்மினல்லையும் வந்து பார்த்தோன்னா ஒரு டெர்மினல் பிளாக் இருக்கணும். அங்கே ஒரு வந்து பார்த்தா அங்கே வந்து டேட்டா ரிசீவ் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். புரியுதா? இங்கே புரிய சொல்கிறது ஒவ்வொரு இன்புட் ஆஃபர்ஸ்க்கு ஒரு டெர்மினல் பிளாக் இருக்கணும். அங்கிருந்து டேட்டா ஃபுல்லாக நம்ம ரிசீவ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இங்கே பாருங்க இவ்வளோ வயரிங் உனக்கு இங்கே இருக்கவே இருக்காது. ஒரே ஒரு பிஎல்சி போர்டு ஒரு நம்ம வந்து பார்த்தோன்னா உண்மையாக 2 கேட்டர் செகமெண்ட்டு அங்கே வந்து ஒரு 5 இன்புட் ஆஃப் டிவைஸ் நம்ம பண்ணால் கம்பெனி பண்ணணும். இது கம்பேர் பண்ண தான் உங்களுக்கு காமிச்சாங்க. புரியுதா? ஸோ வயரிங் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டுத்தையுமே வச்சுக்கணும். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தா டிவைஷன் ப்ரோட்டோகால்ஸு. ஸோ டிவைஷன் ப்ரோட்டோகால்ஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அந்த வயரிங் பண்ணுறீங்கல்ல, வயரிங் பண்ணும்போது அந்த வயரிங் எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து என்னோட ட்ரங்க் லைன் சொல்லுவாங்க. என்னோட ட்ரங்க் லைன் அப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து கவனி என்கிட்ட வந்து 4 டிவைஸ் இருக்கு. 4 டிவைஸ் வந்து பார்த்தோன்னா நான் என்ன பண்ணுறேன்? ஒரு சிங்கிள் லைன் கூட கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சிங்கிள் லைன் இருக்கு தெரியுமா? இந்த சிங்கிள் லைன் பேர் தான் வந்து பார்த்தா ட்ரங்க் லைன் சொல்லுவாங்க. இது ட்ரங்க் லைன். இந்த டிராப் லைன் வந்து பார்த்தோன்னா என்னோட ட்ரங்க் லைன் வந்து ஒவ்வொரு அவுட்புட் டிவைஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா லைன் போகும் தெரியுமா? அது வந்து டிராப் லைன். புரியுதா சொல்றது? இது ட்ரங்க் லைனு, இது டிராப் லைன். ட்ரங்க் லைன் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா அப் டு 1000 மீட்டர்ஸ் எவ்வளோ இருக்கலாம். ஆனால் டிராப் லைன் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா 20 ஃபீட் தான் உனக்கு இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் வா. இந்த டீடாப்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த டிசைன் பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறதா இருக்கும். புரியுதா? அடுத்து இதில் கவனி ட்ரங்க் லைனுக்கும் டிராப் லைனுக்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து இந்த மாதிரி பவரு சிக்னலு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இது மாதிரி அந்த ஒயரில் வந்து எந்த கலர் ஒயரில் வந்து பார்த்தோன்னா நம்ம சிக்னல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். லைக் வைஸ் வந்து பார்த்தோன்னா இந்த கேன் இருக்க கேன் ஏல அந்த கேன் ஹெச் வந்து பார்த்தா ரெண்டுமே எதுக்காக யூஸ் ஆகுனா மெசேஜ் வந்து பார்த்தோன்னா இருக்கா இல்லையாட்டு சிக்னலை வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பிஎல்சி பேனல் போர்டில் வந்து லைட் வந்து க்ரீன் லைட் எல்லோ லைட் வந்து பிளான் பண்ண எரியும் தெரியுமா? அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா அந்த சிக்னலை வந்து ஒரு இன்புட் வந்துச்சு அப்படின்னா அதை எனேபிள் பண்ணி காமிக்கிறது என்ன பண்ணலாம்? நீங்கள் ஐ கேன் யூஸ் த கேன் ரோ அந்த கேன் என்ன யூஸ் பண்ணிக்கலாம். சரியாப்பா? இது டிஎன் ப்ளஸ் டிஎன் மைனஸ் வந்து பார்த்தா பவர் சிக்னல்ஸ் ரெண்டுமே உனக்கு பவர் உனக்கு. சரியா? கவனி ரெட் இருக்கா, பிளாக், ஒயிட், ப்ளூ, தென் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு 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 ப்ராடக்ட்ல இல்லை வந்து ஒரு பேனல் போர்டில் வந்து ஒரு 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 இன்ஃபர்மேஷன் உள்ள வருது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோன்னா சிக்னலாக காமிக்கிறது என்ன பண்ணுவேன்? ஒரு பவர் சோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பவருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு லைனு, சிக்னலுக்கு ஒரு லைனு. ஸோ இந்த டிவைஸ் நெட்டில் யூ கேன் இன்டர்கனெக்ட் தி பவரையும் சிக்னலையும் ஒரே வயர் என்ன பண்ணீங்க உள்ள கொண்டு வந்துக்கலாம். அதான் ஒரு ஸ்பெஷல். புரியுதா? பவரையும் சிக்னல் என்ன பண்ணீங்க ஒரே லைன்ல உள்ள கொண்டு வந்துக்கலாம் நீங்க. சரியாப்பா? புரியுதா? இங்க பாரு, இது ரெண்டுமே உனக்கு பவர், ரெண்டுமே உனக்கு பவர், ரெண்டுமே உனக்கு சிக்னல் உனக்கு. புரியுதா? அதான் உனக்கு காமிச்சிருக்கேன். இதுல கவனி, இதுல வந்து பார்த்தோன்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கிவி ஃபிளாட், நம்ம வந்து டின் ரவுண்டு. அடுத்து பையன் இல்லை கிவி ஃபிளாட் வந்து பார்த்தோன்னா உனக்கு இது மாதிரி தான் உனக்கு வரும். இதில் வந்து நாடு ஐ மீன் அந்த நீங்கள் கீழே பார்த்துருப்பீங்க கோட் மாதிரி உனக்கு இருக்கும். இந்த மாதிரி டிசைன் தான் உனக்கு எல்லாமே உனக்கு இருக்கும்.
ஒவ்வொரு லைனுக்கு ஒவ்வொரு வயருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் இருக்கு, என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்ற நேம் இருக்கு. அதான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் ஹை சிக்னல் லோ பவர் லைன்ஸ் எல்லாம் நான் காமிச்சிருக்கோம். புரியுதாப்பா? இந்த மாதிரி டைப்ஸ் இருக்கும், இந்த மாதிரி டைப்ஸ் இருக்கும். இப்போ அடுத்த சைடில் வந்து போர்டுக்கு எவ்வளோ பார்டர் வித்தியாசம் இருக்கு, டிசைன் வித்தியாசம் பார்ப்போம். அடுத்து போய் இதை பாரு, கிக்ரவுண்டு இந்த டிசைன் பார்த்துக்கோ. ஒவ்வொரு டிசைன்லையும் எவ்வளோ கேபி பர் செகண்ட் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், எவ்வளோ டிசைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்ன்றது பார்த்தா இந்த இந்த சைடில் உனக்கு பார்த்துக்கணும். இந்த மாதிரி கவனி. டேட்டா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 125 கேபி பர் செகண்ட் வந்து கிக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1604 ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கேபி பர் செகண்ட் இந்த கிக்ரவுண்டில் இந்த டிசைனில். புரியுதாப்பா? இது மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கும் வந்து உனக்கு சேஞ்ச் ஆகும், பார்டர் சேஞ்ச் ஆகும், உனக்கு டிஸ்டன்ஸ் உனக்கு சேஞ்ச் ஆகும். சரியா? புரியுதா? இது சைட் புரியுதா உனக்கு? ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு ஒயரிங் போட்டுக்கும் டேட்டா ரேட்டும் சேஞ்ச் ஆகும், அதோட டிஸ்டன்ஸ் உனக்கு சேஞ்ச் ஆகும், டிஸ்டன்ஸுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்ன்றதான் உனக்கு. சரியா? சரியாடா? சரியா? என்ன சரி? ஏபிஎஸ் வந்து ஒரு ரன்னுக்கு ஒரு மாதிரி இது வந்து ஸோ நம்ம இது மாதிரி பார்த்தது தான். அதாவது நீங்கள் ப்ராஃபிட் பெஸ்ட்டை பார்த்துக்கிட்டீங்க, ஒயரிங் வந்து நிறையா இருக்கும்போது நம்ம வந்து அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் யூஸ் பண்ண போகிறதா நம்ம வந்து பார்த்தா இது பார்த்துருக்கோம். இதுதான் ஒயரிங் மாதிரி. ஸோ நார்மல் இன்டர்நெட் கம்யூனிகேஷனுக்கும் நம்மளோட ஃபீல்ட் பஸ் கம்யூனிகேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இது. ஃபுல்லாக இன்டர்நெட் கம்யூனிகேஷன் ஒரு டிவைஸ் வந்து இன்னொரு டிவைஸ்க்கு வந்து கம்யூனிகேட் பண்ணி நம்ம இந்த லேயர் கம்யூனிகேஷன் வாய்ஸ் கம்யூனிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா இது வந்து இந்த லேயர் எப்படி ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபீல்ட் பஸ்க்கு இந்த மாதிரி லேயர் வந்துடும். சரியா? இதில் முக்கியமானது வந்து பாரு, பிசிக்கல் டேட்டா லிங்க் லேயர்லாம் வந்து அப்படியே இங்கே இருக்கும். ஆனால் இந்த ஃபெசிலிட்டேஷன் லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர்லாம் ரெகுலர் பண்ணிப்போம். அதுக்கு பேர் என்ன நம்ம இங்கே எஃப்எம்எஸும் எஃப்ஐஎஸும் யூஸ் பண்ணிப்போம். நம்ம நல்லா பார்த்துட்டு இது மூணுமே உனக்கு இருக்காது, இது ரெண்டு தான் உனக்கு இருக்கும். இது மூணுமே இருக்காது உனக்கு. பட் இந்த லேயர் ஆஃப் 3 to 6 வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதை ரிமூவ் பண்ணிக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ராஃபிட் பஸ் கம்யூனிகேஷன் சரியா? ஃபீல்டு பஸ்லாம் வந்து பார்த்தா 2 டைப்ஸ், ப்ராஃபிட் பஸ் இருக்கு, நோட் பஸ் இருக்கு. அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த மாதிரி கம்யூனிகேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம் நம்ம. சரியா? இல்லை எஃப்ஐஎஸ் எஃப்எம்எஸ் ஏபிஎஸ் இருக்கு. எஃப்எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் எஃப்எம்எஸ் ஏபிஎஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இப்போ இதை ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தோன்னா ஒரு டிவைசஸ் தான். இதில் 1 2 3 ஒரு டிவைசஸ், 4 டிவைஸு, 5 6 ஒரு டிவைஸு, எல்லாமே ஒரு டிவைஸு. இதில் வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து ரிப்பீட்டர்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ரிப்பீட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து செகமெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணுற செகமெண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என் டேட்டா வந்து நம்பர் 4 இருந்து நம்பர் 3 டிவைஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். டேட்டா வந்து நம்பர் 4 இருந்து நம்பர் 3 டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். அப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரிப்பீட்டருக்கும் போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் ரேட்டை வந்து நான் என்ன பண்ணுவேன், இங்கே இருக்க 3 ஒரு பாயிண்ட் அமிச்சோம். சரியா? அமிச்சோம். இப்போ அந்த ரிப்பீட்டர் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பீட்டருக்கு போகும், இங்கேயும் போகும், இங்கேயும் போகும், இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். சரியா? ஆனால் அந்த ரிப்பீட்டர் என்ன பண்ணும், செக் பண்ணும். ரிப்பீட்டர் என்ன பண்ணும், செக் பண்ணும். நம்மள்கிட்ட வந்து அந்த அவுட்புட் டிவைஸ் இருக்கான்னு செக் பண்ணும். சரியா? செக் பண்ணிட்டு அங்கே தான் டேட்டா கட் ஆஃப் அனுப்பும். அந்த ரிமைனிங் ரிப்பீட்டர்லாம் வந்து டேட்டா ஹோல்ட் பண்ணிக்கும். டேட்டா என்ன பண்ணும், ஹோல்ட் பண்ணுவோம். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க சிங்கிள் டைம்ல வந்து பார்த்தா என்ன பண்ணலாம், எல்லா அவுட்புட் டிவைஸையும் என்ன பண்ணாலும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரிப்பீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. சரியாப்பா? கவனி, இதில் ஃபீல்டு பஸ்ஸுக்கும் 4 மில்லியாம்பியரோட சீரியல் போர்ட் கம்யூனிகேஷன் வித்தியாசம் பாருங்க. இந்த சீரியல் கம்யூனிகேஷனை வந்து ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபீல்டு பஸ்ஸை 2 டிவைஸ் தான் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த வேரியபிள்ஸ் வந்து இல்லை ஒரு ப்ரெஷர், ஒரே ஒரு ப்ரெஷர் தான் செக் பண்ண முடியும். இல்லை டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பீட் செக் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து வேரியபிள்ஸ் வந்து 1000 மேலே இருக்க வேரியபிள்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம
இது என்ன எதுக்காக சொல்றேன்னா, ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பவர் பிளான்ட்ல ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் வந்து பார்த்தோம்னா நீங்க வந்து டேட்டா லாங் ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் இது மாதிரி இருந்தால் மட்டும் தான் அவங்களால கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த எல்லாமே டிவைஸ் தான் இருக்கு, எல்லாமே சென்சார்ஸ் தான். எல்லா சென்சார்ஸையும் வந்து பார்த்தா நீங்கள் வந்து டேட்டா வாங்கி ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ராஃபிட் கம்யூனிகேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிங்கிள் இன்டெகிரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அது இதில் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து பில் பஸ் ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். மாஸ்டர் ஸ்டேஜ் பண்ணலாம், ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வயரிங்கில் வந்து நீங்கள் ஒரு 1000 மீட்டர்ஸ்க்கு வந்து அதை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்றது. ஒருவேளை பில் பஸ்ஸில் வந்து அந்த வயரிங்கில் சிங்கிள் வயரிங் மேலே பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், செகண்டரி போர்ட் எடுத்து பண்ண இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் வண்டி சொன்னதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ரிடரண்ட் ஒன்று சொன்னாங்க உங்களுக்கு. அது என்ன பண்ண நீங்கள் ஈஸியாக இருக்கிறனால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த எஃப்எம்எஸ் ஏபிஎஸ் இருக்குல்லப்பா, எஃப்எம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கண்ட்ரோலர் வந்து இன்னொரு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த எஃப்ஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரோலருக்கு வந்து இப்போ நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரிப்பீட்டருக்கும் போகும். ஆனால் எந்த கண்ட்ரோலருக்கு கரெக்டாக போகன்றதை வந்து முடிவு பண்ணுறது வந்து இந்த ஆக்சஸ் லேயர் தான் முடிவு பண்ணும். இந்த எஃப்ஏஎஸ் இருக்குல்ல, இந்த எஃப்ஏஎஸ் இருக்குல்ல, இதுதான் என்ன பண்ணும், முடிவு பண்ணணும். ஆக்சஸ் லேயர் தான் முடிவு பண்ணணும். புரியுதாப்பா? புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோ. இது நார்மல் ஓஎஸ்ஐ தான். இது இந்த ஓஎஸ்ஐல வந்து எப்படி இந்த 3 to 6 வந்து லேட் ஆகுது இங்கே பார்த்துக்கணும். புரியுதா? புரியுதா? ஸோ இதுதான் ஒரு மேக்ஸிமம் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ். இனிஷியலாக போன கிளாஸில் வந்து ஓஎஸ்ஐ ஆஃப் பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து பார்த்தோன்னா அபவுட் ஃபில்பஸில் ப்ராஃபி டிபி, ப்ராஃபி க்ராஸ் ஆட்டோமேஷன் பார்த்தோம். ரெண்டுமே பார்த்தோம். சரியா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட் பஸ் இருக்குது.